ராகி மாவில் வந்து நல்லா மண் சட்டியில் களி கிண்டி அதில் உருண்டை பிடிச்சி தண்ணியில் போட்டு குழம்பெல்லாம் ஊற்றி சாப்பிட்ற வீடியோ பார்க்கும்போது அவ்வளோ டெம்டிங்காக இருக்கும். ஆனால் எனக்கு செய்ய அந்த அளவுக்கு தெரியாது. ஆனாலும் இன்றைக்கி ஒரு புது ரெசிபி கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன். அது வந்து வெந்தய களி அதே மாதிரி சாப்பிட்றது தான், கறியெல்லாம் போட்டு. இதுக்கு முன்னே வந்து நான் கருப்பட்டியெல்லாம் போட்டு தான் வெந்தய களி கிண்டுவேன். ஸோ அதனால் அது ஊற போட்டிருந்தேன். வெள்ளிக்கிழமைனால என் பையன் இன்றைக்கி லீவு தான். ஸோ கோதுமை தோசை எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு காலையிலே வந்து 1 கப்பு அரிசிக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை ஊற போட்டு வச்சுருந்தேன். எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும்னு தெரியாமையே நான் வந்து கிண்டுறதுக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கூட ஆட் பண்ண நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிடணும். தண்ணி கொஞ்சம் நிறையவே பாயில் பண்ணி உப்பும் சேர்த்து இது வந்து நல்லா வேக வச்சு எடுக்கணும். அந்த வெந்தயத்தின் பச்சை ஸ்மெல் எல்லாம் மாறின வரைக்கும் கிண்டணும். ஒரு 15 to 20 மினிட்ஸ் பிடிக்கும். தீ ஸ்லோவாக வச்சே வேக வச்சிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த வாசம். இது வந்து நல்லா கொஞ்சம் ஆற விட்டுட்டு கையில் தண்ணி நனைச்சி நம்ம உருண்டை பிடிக்கலாம். எனக்கு அந்த அளவுக்கு தெரியாததுனால நான் அப்படியே அள்ளி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம சீனி போட்டு நெய் இல்லாட்டினா நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்லாம், இல்லாட்டினா கறியும் ஊற்றி சாப்பிட்லாம். நான் வந்து அந்த மாதிரி செய்கிறதுக்கு தான் ரெடி பண்ணேன். சாம்பாரெல்லாம் வந்து ஈவினிங் தான் வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்தேன். நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. வெந்தயத்தின் வாசம் அந்த கசப்பே தெரியல. நல்ல சாஃப்டாக அப்படியே வாயில் போட்டால் மெல்ட் ஆகுது அந்த மாதிரி. ஸோ சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஜூஸ் எல்லாம் போட்டு எல்லாருக்குமே பாட்டிலாக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து சாம்பார், சம்பல், அப்புறம் பப்படம் எல்லாம் ஃப்ரை பண்ணி இன்றைக்கி டின்னரும் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. கடைசியில் தான் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டது. அந்த களி நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாளைக்கும் எடுத்து சாப்பிட்டு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எப்போதுமே வெந்தயம் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதுன்னு தெரியும். அதனால் இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா டயபெட்டிக் ஆள்கார் கூட சாப்பிட்லாம்.